ஓகே அன்பா, இன்னைக்கு ஏன் இப்படி எடுக்கிறோம்னா இங்கே எல்லாம் ரேடியோ பாடிட்டு இருக்குது. என்னன்னு தெரில, ஊரில் விசேஷம் மாட்டேங்குது. அதனால் ரேடியோ சுற்றி சுற்றி பாடிட்டு இருக்குது. கல்யாணம். அதனால் வந்து என்னால் வண்டி ஆஃப் பண்ணிட்டு ஏறும்போது வீடியோவே எடுக்க முடியல. ஸோ அதனால் இந்த நிலைமை ஆகிவிட்டது. என்ன பண்ண போகிறோம்னா 2 வயல் உழவு ஓட்டணும், 3 வயல் ஆற்று பிடுங்கணும். இதுதான் ப்ரோ வேலை. ஓகே, எனிவே இந்த வீடியோ பார்ப்போம். நீங்கள் தூக்குறது அந்த வேலை தான் இல்லை ப்ரோ. ஒன்லே ஓட்டுறது மட்டும்தான் இன்றைக்கி ப்ரோக்ராம். அதுவும் வந்து வெளியில் வந்து அவ்வளோ சவுண்ட் அதிகமாக இருக்குது. இதெல்லாம் ஓட்டி போட்டேன். அதிகமாக இது இன்றைக்கி நேரம் ஓனா நாளைக்கு நேரம் ஓனான்னு தெரில. இன்றைக்கி நேரம் முடியாது, ஏன்னா இருட்டு கட்டிக்கும். நாளைக்கு தான் நிறைய ஆகணும். இப்போ அங்கே ஒருத்தர் ரயில் ஓட்ட போயிட்டு இருக்கிறேன். அதை ஓட்டிட்டு தான் இது வரணும். இந்த வயல் தடம் எப்படி போகிறேன் பாரு. ஏன்னா இந்த காட்டுக்காரன் இதில் எட்டுட்டார். ஸோ எங்கள் சைடு வந்து தடம் பிரச்சனை ரொம்ப பெரிய பிரச்சனை. ஏன்னா என் காட்டில் விடாதா காட்டில் விடாதாங்கிற பிரச்சனை வரும். ஊருக்கு முன்னாடி நெட்டுக்குவாங்க. இப்படி கேட்டுவிட்டு அப்புறம் தடம் இல்லாத அல்லோல படுறதா இருக்குது நிலமை. தண்ணி பிடிக்குச்சா போட்டா பில்லு காடு தானே பாயிட்டு போகும். யாரும் கேட்குறேன். இதெல்லாம் ஓட்டணும். இன்னும் பருத்தியும் எடுக்காத வச்சுருக்குறாங்க. சரி, ஓகே, ஓட்டிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எப்படியும் இன்னொரு 10 நாள் ப்ரோ, அதிகபட்சம் இன்னொரு 10 to 5 நாள். அதுக்காண்டி கிட்டத்தட்ட ஓட்டிடுவோன்னு நினைக்கிறேன். இந்த பக்கத்தை ஓட்டிட்டு வந்துட்டோம்னா வச்சுக்காங்க, தடத்துக்கு இந்த பக்கம் தான் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேறு இது வந்து எவ்வளோ தூரம் சுற்றுறோம். இது வந்து டயரில் தூக்கிறதா இருந்தால் ஈஸியாக தூக்கிட்டு வந்துடலாம். ஆனால் டயரில் தூக்க முடியாது. கேஜியில் தான் போய் ஆகணும். போய் இதில் ஒரு பள்ளம் ஒன்று இருக்கும். இந்த பள்ளத்தில் கீழே இறங்கி தான் அந்தானே ஏறி ஆகணும். போடணும். ஒரு 10 நிமிஷம் ஆயிரம் ரூபா சுற்றிட்டு போகிறது. வேறு வழி இல்லை, அப்புறம் போய் தானே ஆகணும். இந்த காட்டுக்காரர் கூட வர வெட்டிக்கிறான் விளாட்டுக்குது. இதுவும் ஓட்டணும். எப்போ ஓட்டுறாங்கன்னு தான் தெரியல. மேட்டில் ஏறும்போது மட்டும் என்றைக்குமே வந்து எல்லாம் வயல் ஏறி வரவாரு. இதை முடிச்சுட்டு அந்தான போகணும். ஆட்டே பிடுங்கலை, ஆனால் பிடிங்க விட்ட மாதிரி கத்திட்டு வரணும். அவ்வளோ ஓடி கூப்பிடுறான். ஏமாப்பு அதை ஓட்டிட்டு வந்துடலாமா? ஆ, 2 சால் ஓட்டி அப்படியே நிறையிட்டு வரத்தான். அப்புறம் 4 மணிக்கு மேலே ஆகிட்டா கூட அவரது ஒரு வயல் நிறைய நேதிப்பலாம். அப்புறம் காலையில் நிறைக்கலாம். அது என்ன நாத்த மட்ட உசுரோடு இருக்குதா? அது அப்புறம் நிறைக்கலாம். இங்கே ஒரு வயல் இருக்குது, அதான் போய் முடிச்சு விட்டு வருவோம். வயல் மாதிரியா இருக்குது. அப்படியே அப்பா கீழே ஓட்டணும் பத்திக்காம.
தண்ணி கம்மியாக இருக்குது. இதுதான் ப்ரோ ஓட்டணும். ஓட்டிட்டு அடுத்து இது ஓட்டணும். தண்ணி இல்லை, தண்ணி கேட்டு தான். ஓகேன்பா. அந்த தளவோட தென்னை மரம் தெரியுதா, அதில் இருந்து அப்படியே ஓட்டிகிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து மாப்பிள்ளை பிடுங்கிட்டான். மாமா நான் காலையிலேருந்து சும்மா உட்காந்துருக்குறேன், நீ நிறவரங்கிற பேரில் எனக்கு வண்டியே கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி வண்டி பிடுங்கிட்டான் ப்ரோ. சரி சின்ன பையன் ஓட்டுட்டோம், நாம் அந்தான வெயில் ஓட்டிக்குவோம். நம்ம இது 2 கால் ஓட்டிட்டு கொடுத்தானா இதை நிறவனோம்னா அந்தான தண்ணி இல்லை, வரகாடாக தான் இருக்குது. அதனால் இது தேங்கி தான் தண்ணி அந்தான போகும். ஸோ அதனால் வெயிட் பண்ணி தான் ஆகணும். நாங்கள் ஓட்டுறது பார்த்தீங்களா, நீங்கள் எப்படி ஓட்டுறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா என்ன ப்ரோ கமெண்டில் சொல்கிறீங்க, யாருமே கமெண்டை ரீட் பண்ணி சொல்லவே மாட்டேங்கிறீங்களாங்கிறீங்க. என்ன ப்ரோ பண்ணுறது, கமெண்ட் ரீட் பண்ணுறது இந்த வயக்காடு பட்டலஸ் எல்லாம் கையில் எடுக்கிறதுக்கே பயமாக இருக்குது. நீங்கள் சரி வந்து இப்படி கேஜுவல் இப்படி கிட்ட போட்டு ஓட்டுவீங்களா, இல்லை தூரமாக வேலா போட்டு ஓட்டுவீங்களா? நாங்கள் வந்து ஒரே 2 சால் தான் இப்படி கிட்ட பிடிச்சி ஓட்டி அப்புறமேட்டு 2 நாள் கழித்து அப்படியே நிறையிடுவோம். ஆனால் இந்த காடு எப்படின்னா இன்றைக்கி இந்த பிளானை மட்டும் பாருங்கள், இப்பயே ஓட்டி இப்பயே நிறையிடுவோம். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, ஏன் ப்ரோ 4 நாள் கழித்து தான் வந்து ஓட்டணும், அப்போ தான் வந்து இதெல்லாம் மக்கும் அழுவோம் அப்படின்னு சொல்லுவீங்க. அது கரெக்டு தான், இல்லைன்னா சொல்லலை. வரப்பு கட்டிக்கிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு தான் ஓட்டுவாங்கம்மைங்க. இதில் என்ன ஒரு ட்விஸ்ட்டுனா, இந்த காட்டுக்கு வர்றது தடலை. ஏன்னா பக்கத்து காட்டுக்காரரு நாளைக்கு நிறவு சொல்கிறாப்புல. அதனால் வந்து இவங்களுக்கு தடை இல்லாத ஒரே காரணத்தினால இன்றைக்கே ஓட்டி இப்பயே நாங்கள் நிறைவே ஆகணும். ஏன்னா நிறைவிட்டால் அந்தான வர்றதுக்கு தடம் இல்லாத போயிருந்து வச்சுக்காங்களேன். அதனால் இந்த வயலில் உங்களுக்கு படுத்துருக்குது, எப்படி ஓட்டி எப்படி நிறவரணும் மட்டும் பாருங்கள். ஆனால் நாங்கள் வந்து ஓட்டுறது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா விலை இப்படி தான் பிடிப்போம் பாருங்க. இப்போ அஜித் என்ன பண்ணும், ஒரு வீல் ஓட்டுன்னு தாரையில் போகும், இப்படி ஓட்டி பாருங்கள் உழவு எப்படி ஆகுதுன்னு பாருங்கள். நீங்கள் 4 சால் 5 சால்லாம் ஓட்ட தர 2 சால் வேலை முடிஞ்சிடும் பாருங்கள். எப்படி எடுக்கிறான் பாருங்கள், தெரியுதா? இந்த வீல் வந்து ஓட்டும் தாரையில் மட்டும், புது தாரையில் மட்டும் வரும். அந்த வீல் ஓட்டும் தாரையில் போகும். அப்படிங்கும் போது 1.5 சால் 2 சால் ஓட்டினீங்கன்னா நீங்கள் 8 பிடிச்சி ஓட்டுறீங்களா, அது 3 சால் கணக்கு. இது 2 சாலில் முடிஞ்சிடும். காட்டை பார்த்தாலும் சுத்தமாக இருக்கும். எல்லாம் 2 சால் ஓட்டிவிட்டு போனான்டா, கஞ்சி மாதிரி ஓட்டிவிட்டு போயிட்டான்டா அப்படிம்பாங்க. அதை விட்டுட்டு 3-4 சால் ஓட்டினாடா தம்பி, என்ன பண்ணானே தெரியல, உழவே ஆகலை அப்படின்னு தூரமாக பிடிச்சி ஓட்டினீங்கன்னா சொல்லுவாங்க. இது மாதிரி ஓட்டி பாரு. ஆனால் டைம் 2 ஒன்றே தான் ப்ரோ. அது அப்படி ஓட்டினீங்கன்னா 2 சால் தூரமாக 8 விளாவாக பிடிச்சி ஓட்டிட்டிங்கன்னா மறுபடியும் நீங்கள் நிறவர அன்றைக்கி 1 சால் ஓட்டி தான் நிறவணும். அது நல்லா புரிஞ்சுக்காங்க. இப்போ வந்து நாங்கள் நிறவுறது என்ன பண்ணுவோம்னா, 2 சால் ஓட்டிடுவோமா, விட்டுட்டு 4 நாள் கழிச்சு ஓட்டிலான்ட்டு போயிடுவோம். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்கள் வரங்காட்டியும் வந்து வரப்பு கட்டி எல்லா வேலையும் முடிச்சிடுவாங்க. அப்புறம் வந்து டேரெக்டாக நாங்கள் பரம்பு போட்டு ஒட்டுக்காக அடித்து விடுவோம்னு வச்சுக்காங்களேன். நிறவர வேலைக்கு போக மாட்டோம். அதனால் ஓட்டுற வேலை இப்பயே முடிஞ்சிடும். வாரம் எல்லாம் க்ளீனாக எடுத்து ஓட்டிவிடுவோம். அப்புறம் நிறவர வேலை மட்டும்தான் வரும்னு வச்சுக்காங்களேன். அதனால் கமெண்டில் சொல்லுங்கள், நீங்கள் எப்படி ஓட்டுவீங்கன்னு சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். கமெண்டும் ரீட் பண்ணுறேன் ப்ரோ, எங்கே டைமே இல்லை. நீங்கள் கொஞ்சம் கமெண்ட் ரீட் பண்ணால் தான் பரவாயில்ல. இருங்க செல்ல எடுக்கிறேன். ஓகேன்பா, நீங்கள் ஒரு 10 கமெண்ட் பார்த்துடலாமா? ஒன்றும் இல்லை, 585 5 கிலோ போட்டின வீடியோவோட கமெண்ட்டு. அதில் ஜீவா எடிட்டர்ஸ் ப்ரோ, டிராக்டரில் ரோட் ரன்னிங்கில் என்ன கியர் போட்டு போகணும்? ரோட் ரன்னிங்கில் i4 போட்டு போகலாம் ப்ரோ. இருக்கிறதுலே என்ன கியர் ஸ்பீடான கியரோ அந்த கியர் பேட்டர்ன் யூஸ் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. குண்டு குழிமான ரோட்டில் இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி 1 கியர் 2 கியர் குறைச்சி ஓட்டணும். நான் அது ஒரு வீடியோவில் கிளியராக சொல்கிறேன்பா. அடுத்து பரணிதரன் கேஎம், நீங்கள் நோவில் பேலர் செட் பண்ணணுன்னா 585 4 வீல் டிரைவில் பண்ணால் சேஞ்ச் பண்ண வேண்டியது இல்லை ப்ரோ. நோ ஒன்லி ரொட்டேட்டர் மட்டும்தான் யூஸ் பண்ணுறீங்க, அதில் பேலர் ஜாயிண்ட்டு பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோ வருது, அதை பற்றி சொல்கிறேன். அடுத்து சென்டி 52 88 அண்ணா ஜாண்டியர் கியர் ப்ரோ 50 4 ரேட் எடுக்கண்ணா. அது எடுக்கல ப்ரோ. ஜாண்டியரில்
இப்போ 45 ஹெச்பியில் வந்து சிஆர்டி வருது பாருங்க, அதுதான் வந்த உடனே எடுக்கலான்னு ஒரு சின்ன தாட்டு பார்ப்போம். அடுத்து அருள் விலாக். ஜாண்டியர் டிராக்டர் எல்லாமே எடுக்க வேண்டாம் ப்ரோ, இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு ரெடி கேஸ் கொடுத்து எடுக்கிற இருந்தால் நியூ டிராக்டர் செகண்ட் வாங்கி லோன். அது என்ன கரெக்டு தான், லோன் போட்டு இன்றைக்கி கட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக, என்ன பண்ணுறது பார்ப்போம். அது வில்லேஜ் ஃபார்மிங். ப்ரோ ரீப்பர் பேக் செட்டிங் பரவாயில்ல, ஃப்ரண்ட் செட்டிங் பரவாயில்லையா சொல்லுங்கள் ப்ரோ. உண்மையை சொல்ல போனால் வந்து ரீப்பரை பற்றி நமக்கு ஒன்றும் பேச தெரியாது ப்ரோ. இப்போ தான் கட்டுற பாரு, நான் ஃப்ரெண்டு போடலான்னு ஒரு தாட்டில் இருக்கிறேன். நெக்ஸ்ட் மந்த்து இதை சேர்த்து ஓட்டிட்டு தான் போய் ஆர்டர் கொடுக்கலான்னு இருக்கிறோம். அதனால் அந்த கெட்டப்பாரை பற்றி நமக்கு தெரியல, கேட்டு சொல்கிறேன். அடுத்த அருள் விலாக். ப்ரோ எனக்கு எங்கள் சிங்கிள் கிளச்சில் பேலர் ஓட்டி காமிங்க. சிங்கிள் கிளச்சில் பேலர் ஓட்டினா என்ன ப்ராப்ளம்னா, சரி நான் அந்த வீடியோவில் காட்டுறேன் ப்ரோ. அடுத்து சரத்குமார். க்ரௌன் ஆயில் நீங்கள் எப்போ மாற்றுவீங்க? 1500 to 2000 மணி நேரத்துக்கு ஒரு ஐட்டம் மாற்றுவோம் ப்ரோ. இப்போ மாற்றணும், அது ஒரு வீடியோ போடுற, வெயிட் பண்ணுங்கள். அடுத்தது கார்த்திகேயன் கேடி 24. ரொட்டேட்டரோட ரொம்ப யூஸ் இருக்கிற ப்ரோ, என்ன ப்ரோ பண்ணுறது? ரொட்டேட்டர் ராடு ரொம்ப லூஸாக இருக்குது. எந்த ராடு ப்ரோ சொல்கிறீங்க, புரியலையே. அடுத்து பிரேம்குமார். ப்ரோ போகலை, ஒரு நாள் வர சொல்லி வீடியோ போடுங்க. அவன் ஏதோ ஒயரிங் வேலைக்கு போகிறான் ப்ரோ, ஃப்ரீயாக இருந்தானா வர சொல்கிறேன். அடுத்தது தலை 1460. ப்ரோ 5 கலப்பில் ப்ரைஸ் சொல்லுங்கள். 42,000 ப்ரோ. இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு இன்னைக்கு டேட்டு, நான் வீடியோ போடுற டேட்டுக்கு 42,000 வருது. ஏன் மாதிரி கலப்பை. அடுத்து ராஜ்குமார். உங்கள் ஃபேஸ் காட்டி வீடியோ போடுங்க. எங்கே ப்ரோ, நம்ம வண்டி ஓட்டுறது தான் பார்ப்பாங்க, நம்ம மூஞ்சி என்ன மட்டும் பார்த்துட்டு இருப்பாங்க. அடுத்தது அனோ. ஹாய் ப்ரோ, மை கமெண்ட்ஸ் இந்த வரைக்கும் பார்க்கவே இல்லை ப்ரோ, இன்றைக்கி தான் ப்ரோ கமெண்ட்டே ரீட் பண்ணுறேன். அடுத்தது சமி. அண்ணா 585 2 சைடு ப்ளூ கலர் லைட் என்ன ரேட்டு ப்ரோ? அது 120 ரூபா ப்ரோ. அந்த டேஞ்சர் ரேட் தானே சொல்கிறீங்க? 120 ரூபா நண்பா. அது எல்லா பைக் ஷாப்லேயுமே கிடைக்கும் பாருங்கள். பைக்கு வந்து ஹெட்லைட் யூஸ் பண்ணியிருப்பாங்க, இந்த பல்சர்கள்லாம் வாங்கி போடுவாங்க. அவங்கள்ட்ட போய் ப்ளூ கலர் லைட் எல்இடி வேணும்னா கேட்டால் தருவாங்க. நீங்கள் சாம்பிளுக்கு உங்கள் பல்பை அதை கழட்டிட்டு போயிருங்க. கழட்டி இந்த மாதிரி எனக்கு வேணும்னு கேட்டிங்கன்னா பட்டை ஸ்டெப்பை அவங்களே கொடுப்பாங்க நண்பா. அடுத்த பிரசன்ட். ப்ரோ 4 வீல் டிரைவில் கலப்பையில் மண் ஏறுனா பிரேக் அப்ளை பண்ணி கிளச்சி விட்டால் கிளச்சி விற்காமல் விடுங்க, வண்டி சேக்காகும். மண் கொட்டி ட்ரை பண்ணுங்கள். அது ஓகே, அது கரெக்ட் தான் ப்ரோ, அப்படி தான் நாங்களும் பண்ணுவோம். அடுத்து நாகராஜன் பிடிச்சிருந்தோம். ப்ரோ ஏன் ப்ரோ மறுபடியும் 2 வீல் டிரைவ்லேருந்து 4 வீல் டிரைவ் மாற்றிட்டீங்க? அவ்வளோதான் ப்ரோ, இப்போ பேலர் ஓட்டம் முடிஞ்சிருச்சு, இனிமேல் 4 வீல் டிரைவ் மாட்டிக்கிட்டோம். அது சந்தோஷ். டாட்டா ரேக்கடு ஆடியன்ஸ் ஸ்டாக்குடு. அடுத்து நாகராஜ் பிச்சமுத்து. ப்ரோ எப்போ 585 தான் டாப்பு போடுவீங்க? வந்துட்டாரையா சோழப்பத்தா போட்டுருவோம் ப்ரோ. அடுத்தது ப்ரோ நீங்கள் பைசான் பேயில் வாங்கும்போது என்ன ரேட்டு வாங்கினீங்க ப்ரோ? இந்த பைசான் பே நான் வாங்கும்போது 4,70,000 ப்ரோ. 2011 மாடல் புது வண்டி. அடுத்து விகே கேமிங். ப்ரோ ஜாண்டியர் 50 45 ஹெச்பி மாடல் 4.5 லட்சம் வேணும்னா சொல்லுங்கள். 2 வீல் டிரைவ் சொல்கிறீங்க, நமக்கு 4 வீல் டிரைவ் தான் ப்ரோ வேணும். அடுத்து பரணிதரன். சுராஜில் 5 கலப்பை பர்ஃபார்மன்ஸ் வீடியோ போடுங்க. எங்கள் சைடு எல்லாம் சுராஜ் தான் ப்ரோ. சரி போடலாம் ப்ரோ. செந்தில்குமார். சூப்பர் வீடியோ ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. தேவேந்திரன் டிரைவர். மாமா யுவர் எக்ஸ்பிளனேஷன் சூப்பர். அப்படியா மேப்பு? ஓகே மேப்பு. அடுத்து மித்ரன் டிரைவர். அஜித் ப்ரோ சூப்பர் டிரைவிங். அவர் யார் மாப்பிள்ளனா கொக்கானா? அடுத்தது இந்த நோவோவில் வந்து நிறையா பேர் கேட்டிருந்தீங்க பஸ்ஸில். நோவோவில் வந்து ரொட்டேட்டர் பர்ஃபார்மன்ஸ் ஒரு நாள் போடுங்க ப்ரோ, ஒரு நாள் பர்ஃபார்மன்ஸ் வீடியோ போடுங்கன்னு கேட்டிருந்தீங்க. அந்த வீடியோவை தான் இன்றைக்கி போட போகிறேன். இப்போ வீடியோவோட கமெண்ட் தான் பார்க்க போகிறேன். பார்க்கலாம் அதுக்கு என்னென்ன ரிப்ளை வந்திருக்குதுன்னு பார்ப்போம். அதுக்காட்டி நான் உட்கார்றதுக்கு ஒரு நல்ல இடமா தொலைவணும். ஏன்னா எல்லாம் பாம்பு பூச்சி எல்லாம் மேஞ்சிட்டு இருக்குது. நோவோ வண்டியில் ரொட்டேட்டர் ஓட்ட பர்ஃபார்மன்ஸ் ப்ரோ. அருகிரி பிரச்சனை 3373 ப்ரோ. பைசான் பையில் பேலர் பர்ஃபார்மன்ஸ். பைசான் பைலா வர சீசனில் பண்ணிக்கலாம் ப்ரோ. அடுத்து சரவணா குமார்.
6880. கடலை செடி ரேஸ் பண்ணு களை போகணும், அப்போ தான் செடியில் தலை விலகாது. ஓ சரி சரி. ராஜ்குமார், ஐ லைக் திஸ் லுக். தேங்க்யூ ப்ரோ. பைசன் பை பேலர் பெர்ஃபார்மன்ஸ். பூபாலன் 2530. ப்ரோ பேலர் டம்மி சென்சிங்கில் யூஸ் பண்ணுங்கள். மகேந்திராவில் இருக்கிறதே 2 சென்சிங் ஒர்க்கிங் சென்சிங் தான் ப்ரோ. மகேந்திராவில் டம்மி சென்சிங்கே கிடையாது நண்பா, வேறு வண்டியில் இருக்கிற மாதிரி. அடுத்து ரஞ்சித்து ப்ரோ சூப்பர் ப்ரோ. பேலர் மீட்டர் பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதே நான் தான் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் பழகிட்டு வரேன், கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன் ப்ரோ. அடுத்து விஸ்வாஸ் ப்ரோ, டுடே வீடியோ சூப்பர், தேங்க்யூ ப்ரோ. அடுத்து ரவி யோகேஷ் 2750. ப்ரோ பேலருக்கு 540 ஓட்டுறது பெஸ்ட்டாக இல்லை? எக்கனாமி 540 ஓட்டினா ஆர்பிஎம் சேர்த்து வைக்கணும், டீசல் ட்ராப் மைலேஜ் குறையும். எக்கனாமிக்கில் ஓட்டினா டீசல் மைலேஜ் வரும். ஓகேவா, அவ்வளோ வித்தியாசம். அடுத்து பாரத் ராஜீவ் வி 415க்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் ப்ரோ. திஸ் பேலர் சிங்கிள் கிளச்சு ப்ரோ, அதுதான் பிரச்சனையே. அடுத்தது செந்தில்குமார், சூப்பர் வீடியோ ப்ரோ. சுஜித் அண்ணா எங்கே போயிட்டாரு? சுஜித் கூப்பிடலாம் ப்ரோ, சீசன் டைமில் ஒரு நாளைக்கு கூப்பிட்டு ஓட்டுவோம். அடுத்து நாகராஜன் பிச்சமுத்து ப்ரோ, அந்த நூல் கண்டு கொஞ்சம் கவனமாக பார்த்துக்காங்க ப்ரோ. அது வேணால் உண்மை தான் ப்ரோ. அடுத்து ஜெகதீப், வீடியோ சூப்பராண்ணா. 600 ஹைட்ரோலிக் மட்டும் சரி பண்ணுங்கள் அண்ணா, சூப்பராக இருக்கும். 8W பேலர் கிட்ட வண்டி டிஃப்ரெண்ட் அப்படியே இருக்குன்னு சொல்லுங்கள். அது அந்த மாப்பிள்ளை பற்றி தான் கேட்கணும், கேட்டு சொல்கிறேன்ப்பா. பாஸ் ப்ரோ 575லையும் போடுங்க, ஜஸ்ட்டு ஒரு 5 கட்டு வர மாதிரி ஃபீல்டில். அதே பிடிஓ சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்குது ப்ரோ, அதனால தான் போடுவோம். அது சிங்கிள் கிளச்சு ப்ரோ. அடுத்தது அதுக்கு இன்னொருத்தர் கமெண்ட் பண்ணிக்கிற டிஎன் அப்டில் விவசாயி மோகன் ப்ரோ தான் சொன்னாங்க ப்ரோ, வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள். தேங்க்யூ நண்பா, கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறீங்க, தேங்க்யூ. அடுத்து நாகராஜ் பிச்சமுத்து ப்ரோ 585க்கு 605க்கும் ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. 585 ரொம்ப சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்குது, 605 ரொம்ப நீளமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆமாம் ப்ரோ, அது வேணும் உண்மை தான். அது அஜய் விஸ்வாஸ் 415 585க்கும் பேலர் வீடியோ போடுங்க, பார்க்கலாம் ப்ரோ. கண்டிப்பாக ஒரு நாளைக்கு போடலாம், ஆனால் போட முடியாது, எனக்கு கிளச்சு எழுத்தி போட முடியாது ப்ரோ, ட்ரை பண்ணலாம். அடுத்து சிவம், தயவுசெய்து இதை செய்யாது. டிராக்டர்லேருந்து அதிகப்படியான கார்பன் மோனாக்சைடு மற்றும் சில நச்சு வெளியே வரும், அது மேல் நோக்கி போகத்தான் கொடுத்துருக்கிறார்கள். அது கரெக்டு தான் ப்ரோ, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். ஆனால் எங்கள் டிரைவர் எல்லாமே மாட்டி உடச்சி போடுறாங்களே, அதுதான் பிரச்சனை. அதுக்கோசரம் தான் கீழே போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அர்ஜுன், லைட் மோட்டார் வெஹிக்கிள்லாம் கீழே தான் போகுது. அந்த அதுக்கே ஒருத்தர் கமெண்ட் பண்ணிக்கிறார். கேட்குறது கரெக்ட் தான் ப்ரோ, ஒவ்வொரு வண்டிக்கான அப்ரூவல் அது எங்கே வேலை செய்யும் போகுதுன்னு எடுத்து, அது அவர் சொன்னது கரெக்டு தான் ப்ரோ, இது உண்மை தான். அது நம்ம புகை இங்கே தான் போகணும்னு அது கரெக்டு தான், அவங்க கொடுத்துருக்குறாங்க, அதெல்லாம் தப்பு சொல்லக்கூடாது. அது கவர்மெண்ட்டில் அப்ரூவல் கொடுத்துருக்கிற தகுந்த மாதிரி தானே ஒர்க் ஆகும். அதே மாதிரி தான் நாம் நம்ம வசதிக்கு போட்டோம், எல்லாம் அந்த தென்னை மரத்தில் மாட்டி கேத்து போடுறானுங்க ப்ரோ. ஏற்கனவே நோவோவுக்கு நான் ஆதியில் வந்து வண்டி எடுத்த புதுசுலாம் 2005 அடிக்கடிக்கு சைலன்ஸில் உடச்சி போடுறாங்கன்னு சொல்லி தான் செலவு பண்ணி கீழே வர மாதிரி ஆல்ட்ரு பண்ணி போட்டுன்னு வச்சுக்காங்களேன். அவ்வளோதான். அடுத்து 585ம் 575ம் ஒரு வீடியோ, அதோட வீடியோ. ராஜ்குமார் ப்ரோ, நீங்கள் பேலர் ஓட்டுங்க, ஓட்டி பழகிட்டோம் ப்ரோ, அடுத்த சீசனில் நம்ம ஓட்டுறோம். அடுத்து பரணிதரன், எப்போ டாப்புக்கு திங்ஸ் வாங்க போகிறீங்க? இது வெயிட் பண்ணுங்க ப்ரோ, இந்த சேத்த முடிச்சு தான் பண்ணுவோம் நாட்டுக்கு. அடுத்தது பரணிதரன் ப்ரோ, ரெட் கலர் ஸ்ப்ரிங் கலப்பை இருக்குது, அது யூஸ் பண்ணுறதா இல்லையா? அது நம்ம கலப்பு இல்லை ப்ரோ, ஃப்ரெண்டுது. விஸ்வாஸ் பஸ் வீடியோ சூப்பர், தேங்க்யூ. 5 கலப்பை 900 ரூபா, 9 கலப்பைக்கு 500 ரூபா, ரொட்டேட்டர் 1500 என்ன ஊர் ப்ரோ? 9 கலப்பைக்கு 1000 ரூபா 500 வாங்குறீங்க? பிஎம்கேன் நாங்கள் டியூஷன் பேரில் ஓட்டுவோம் ப்ரோ. வண்டி இருந்தால் எல்லா வண்டியும் ஓட்டலாம், இல்லாதவனுக்கு இருக்கிற வண்டி தான் கடவுள், ஓகேவா? அடுத்து ரஞ்சு சூப்பர் ப்ரோ. 575 மக்காடு வண்டி வருது உள்ளதான் ப்ரோ. வேலூர் ட்ரெஸ் ப்ரோ, மகேந்திரா சுராஜ் வீடியோ 16 மைலேஜ் வரும், ஆர்பிஎம் ட்ராபேஜ் கம்மி, ட்ராலிக்கு வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் ப்ரோ, பேலருக்கும் நல்லாயிருக்கும். ஆமாம் ப்ரோ, அந்த சவுண்டு தான் நமக்கு பிடிக்கிறதில்ல, ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் அந்த சுராஜ் சவுண்டுக்கு அடிமை. அடுத்தது சரவண செல்வம்
ப்ரோ எந்த பிராண்ட் டிராக்டர் பெஸ்ட்டு? 5 கலப்பைக்கும் 9 கலப்பைக்கும் நாம் பார்த்து ஓட்டுனா எல்லா பிராண்டும் பெஸ்ட்டு தான் ப்ரோ. மிஸ்டர் டிராக்டர்ஸ் நான் அரூர்னா ஜாண்டியர் 5210 வச்சுருக்கிறேன். 3000 ஹவர்ஸ் டீசல் போட்டால் 1000 ரூபா தான் வருது. 5210 50 ஹெச்பி தானே ப்ரோ அது? 3000 ரூபாய் டீசல் போட்டால் 1000 ரூபா. அது டிரைவர் சம்பளம் கொடுப்பீங்களா இல்லை வண்டிக்கு செலவு பண்ணுவீங்களா? உங்கள் தேவைக்குன்னு 10 ரூபா செலவு பண்ணுவீங்களா ப்ரோ? தெரியல. அதுக்கு ஒரு கமெண்ட் பண்ணிக்கிறாரு, சிவன் அரசம்மன் 4885 கேனில் பிடிச்சி விடுங்க ப்ரோ, பங்கில் ஏமாத்துறாங்க. ஆமாம் ப்ரோ, அது வேணால் அவர் சொல்கிறது கரெக்டு தான். ஏன்னா இவ்வளோ கம்மியான மைலேஜ் கொடுத்தா ஒரு 3000 ரூபாய்க்கு அடித்தா ஒரு 6000 ரூபாய்க்குனாச்சும் ஓட்டினா தான் ப்ரோ டிரைவர் சம்பளம் கொடுத்து எல்லாம் கொடுத்து கட்டுப்படி ஆகும். இல்லைனா ஒன்றுமே பண்ண முடியாது நண்பா. எப்படி தான் ஏனை கட்டி தான் தீனி போடுவீங்க? அடுத்து செல்வகுமார் சொல்லுவான், ப்ரோ ஆர்பிஎம் கம்மியாக வச்சு ஓட்டினா ஏதாவது ப்ராப்ளம் வருமா? கண்டிப்பாக ப்ரோ. ஆர்பிஎம் ரொம்ப ட்ராப்பேஜ் பண்ணி லோடு கொடுத்து ஓட்டினோம்னா இன்ஜின் தங்கி எங்கே ஓடினா என்ஜின் சவுண்டு மாறி போய்விடும். பிகே கேமிங் ரொட்டேட்டர் i1 ஓட்டுவோம் ப்ரோ. 1500 800 வாங்குவோம். பரவாயில்ல ப்ரோ, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரேட் அந்தளவுக்கு போட்டிருக்குது இல்லை. அடுத்து முருகன் 7800. கோகுல் பையன் வரமாட்டான் ப்ரோ, அவனை பற்றி பேசாதீங்க. அடுத்தது மித்ரன் டிராக்டர் ப்ரோ. அஜித் ப்ரோ அண்டு நீங்களாம் சூப்பராக டிரைவிங் ரோடு ரன்னிங்கில் வீடியோ ஃபுல்லாக போடுங்க. நாங்களும் உங்கள் வில்லேஜ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். உங்கள் வில்லேஜ் மாதிரியே இருக்கும் ப்ரோ, ஃபீல் பண்ணாதீங்க. எங்களுக்கு மட்டும் வேறு மாதிரிலாம் இருக்காது, உங்கள் வில்லேஜ் மாதிரி தான் இருக்கும். அடுத்தது நோவோவும் பைசன் பையும். நோவோ ரொட்டேட்டரு, பைசன் பை பார் ஓட்டுறது, மலைஞ்சு காடு ஒன்று ஓட்டணும். அதோட வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். கமெண்டு. அடுத்து இளங்கோ பசங்க எல்லோரும் அசம்பிள் பண்ணுங்கள். எங்கே ப்ரோ ஒருத்தன் வந்தால் ஒருத்தன் வர மாட்டேன், எங்கே போய் அசம்பிள் பண்ணுறது பார்ப்போம். அடுத்தது அவ்லேஜ் 1.5 இயர் உங்கள் வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் ப்ரோ. மாதிரி கொஞ்ச நேரம் பார்க்குறேன் ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. சிவம் 2 வீடியோ கமெண்டும் எடுத்துக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்து புரியல ப்ரோ சொல்கிறது. சிவா வேறு லெவல் டிரைவிங் ப்ரோ. அப்படியா? தேங்க்யூ ப்ரோ. அடுத்து சுவாகன் ஆனால் ஓல்டு மாடல் 2.5 கல்டிவேட்டர் என்ன கியர் யூஸ் பண்ணலாம்? லோ செகண்ட் தான் ப்ரோ, நல்லாயிருக்கும் வண்டி, ஓரளவுக்கு நல்லா போகும். லோ தேர்ட் போட்டிங்கன்னா இன்ஜின் தங்கும். அடுத்து சிவகுமார் ப்ரோ இன்னும் சீல் சின்ன போட்டு ஓட்டி டைம் கொஞ்சம் எண்டில் ரிவர்ஸ் போட்டால் ஸ்டால் போட்டு ஓட்டுறீங்க. அது என்ன காரணம் கேட்டால் மழை வர மாதிரி இதுன்னு அப்படி ஓட்டணும் ப்ரோ. அடுத்து செல்வகுமார் சுராஜ் டேரக்டரில் ரொட்டேட்டர் பர்ஃபார்மன்ஸ் வீடியோ போடுங்க. அது சூப்பராக இருக்கும் ப்ரோ. நான் வீடியோ போடுறேன், வெயிட் பண்ணுங்கள். கேஜுவல் வீடியோ தான் ஓடிட்டு இருக்குது பாருங்கள். மனோஜின்னு கேட்டுருக்காரு. அது ராஜ் சத்யா ப்ரோ. எப்படி 4 வீல் டிரைவ் மெயின்டைன் பண்ணுறீங்க? அது வர ஒரு வீடியோவை உங்களுக்கு கமெண்ட் பண்ணணுமா? போடுறேன் ப்ரோ. அடுத்தது தினாகர் வேல்மணி மாமா, நாங்கள் ரொட்டேட்டரில் தான் குச்சி காடு ஓட்டுவோம். அவ்வளோதான் ப்ரோ, போக முடியுமாக்கா? அடுத்தது டேவிட் ப்ரோ 475 யுவோ 4 வீல் டிரைவ் எடுக்கலாமா? என்ன யூசேஜ் ப்ரோ? எடுக்கிறீங்க 475 வேணாம், 575 எடுத்துக்கலாம், நல்லாயிருக்கும் என்னோட ஜட்ஜ். அடுத்து கிறிஸ்டோ கவுண்டர் 6300 ப்ரோ. சோனாலிகா டிராக்டர் டிகர் சீரியஸில் நார்மலாக ஃப்ரண்ட் வெயிட் 150 கிலோ போடுறாங்க கம்பெனி சைடில். அது அவங்க கொடுக்குற வெயிட்டு தான் மாதிரி தான் ப்ரோ போடணுன்னா மட்டத்தாங்க. அது விகே அஜித் ப்ரோ நண்டு சூப் பிடிங்க சொல்லுங்கள், பிடிச்சிடலாம். டிராக்டரில் பஸ் M1 ஓட்டி இருக்கேன் ப்ரோ. சூப்பர் ஸ்டார் நண்பா. பைசான் பேயில் போட்டிருக்கிற மாதிரி 605க்கும் ஃப்ரெண்டில் பம்பர் போடுங்க. இத்தனை நாள் பம்பரில் அதே ஓட்டிட்டேன், பார்ப்போம். அடுத்தது சின்னதுரை ப்ரோ. கிரி என்ன குவாலிட்டி வாங்குறேன்னு சொல்லுங்கள். அது வாங்கும்போது இப்போ வாங்குகிற புது கிரீஸு அதில் வீடியோவில் சொல்கிறேன் ப்ரோ. BVLRS டாப் மேக்கிங் போட்டலாம். ஜெயபிரகாஷ் ப்ரோ 585 42 பிளேட் ரொட்டேட்டர் போட்டு எவ்வளோ டீசல் போகுதுன்னு சொல்லுங்கள். வெயிட் பண்ணுங்க ப்ரோ. அடுத்தது திவாகர் எங்கள் ஏரியாவில் லேடிஸில் ஹாஃப் டே தான் வருவாங்க, 250 ரூபா கூலி. ஃபியூச்சரில் மிஷின் தான் நம்பி தான் விவசாயம் பண்ணணும்.
அது சாமியே கேட்க தேவையில்ல ப்ரோ, அதுதான் உண்மை. அடுத்தது கார்த்திகேயன், உங்கள் ஊரில் சோளம் விளையிற பைக் சரி நம்பர் கொடுங்க கேட்டால் 1 டன் இருக்குது சேல் பண்ண, ரேட் பரவாயில்ல. ஓகே ப்ரோ சொல்கிறேன், சோளம் மகன் கொடுங்க. அடுத்தது ஆட்டாப்பட்டி அண்ணா பிச்சு கிழங்கு போடுவதற்கு பாஸ்ட் பெஸ்ட் அமைக்கணும் என்று சட்டி கலப்பை போடவும். கிழங்கு சூப்பராக இருக்கும் எங்கள் ஊரில் ப்ரோ. எங்கள் ஏரியாவில் குச்சி கிழங்கு இல்லை ப்ரோ, கம்மிட்டு ப்ரோ, காமெடி பண்ணாது. அடுத்தது ஜெகதி வீடியோ சூப்பராண்ணா, அந்த சுராஜ் ரொட்டேட்டர் வீடியோ போடலாம் ப்ரோ. அடுத்து சரண் மல்ச்சர் இருக்குது ப்ரோ, மல்ச்சர் இருக்குது, ஆனால் எங்கள் சைடு மல்ச்சருக்கு வேலை இல்லை ப்ரோ. அடுத்து ரகுலு, மழைநீர் டிராக்டர் ஓட்டும்போது ஒரு ஃபீல் இருக்குது ப்ரோ, ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ப்ரோ. 12 வருஷம் ஆச்சு ப்ரோ, அது என்ன காட்டு தான். டெய்லி மார்னிங் உங்கள் வீடியோ பார்த்துருவேன், கொஞ்சம் மனசு சந்தோஷமாக இருக்குது ப்ரோ. உங்கள் வீடியோ நல்லா இருக்க ஒரு சந்தோஷம் தான். ஏதோ என்னால் கொடுத்ததை ஃபன் கொடுத்து போடுறேன் ப்ரோ, ஓகேவா? உங்கள் ஆதரவு என்று எனக்கு என்றைக்கும் இருக்கட்டும். அடுத்து முயல் TN 77 டிஎன் DSL 1/2 to 1 லிட்டர் தேடை போகும். ஆர்டினரி இன்ஜின் டீசல் கம்மியாக போகும். பெஸ்ட்டாமாம்மா புரியலையே. செல்லவரை ப்ரோ, குச்சிக்கிழங்கு அறுவடை செஞ்ச பின்னர் மல்ச்சர் ஓட்டத்துக்கு என்ன காரணம் என்றால், அது மல்ச்சரே ஓட்ட தேவையில்லை, என்ன கேட்டால் ரொட்டரில் ஓட்டிக்கலாம். இது ஆப்ரேஷன் வீடியோ போடலாம். அடுத்து திவான் ப்ரோ, எனக்கு தெரிஞ்சது கோகுலை, அவனை பற்றி பேசாதீங்க ப்ரோ, கோகுல் வேஸ்ட்டு. அடுத்தது தேவா டிராக்டர்ஸ், மித்ரன் டிராக்டர்ஸ் ப்ரோ. அஜித்து நீங்களும் சூப்பராக டிரைவிங் பண்ணுறீங்க. எங்கள் ஊரில் 10 நாளாக மழை இல்லை, இப்போ தான் வந்து 10 மணி நேரமாக மழை தொடர்ந்து பெய்யுதுங்கிறாங்க. வாழ்த்துக்கள் ப்ரோ. ஓகே நண்பா, மாப்பிள்ளை ஓட்டுட்டோம், நானும் சேர்த்து உட்கார கால் வலிக்கிட்டேன். சேரடிகள்னா ஒரு தூக்கமாக வராது. டீயாண்ணா அம்மாய் என்ன ஓடி கலந்து ஓகே ப்ரோ. அங்கே ஓட்டி முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இங்கே வந்துவிட்டோம். இதை ஓட்டி முடிச்சிட்டேன். இன்றைக்கி டியூட்டி அவ்வளோதான் முடிஞ்சுது. இன்றைக்கி நிப்பாட்டிட்டு போய்ட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு தான் இந்த வயலில் ஓட்டணும். அதுக்கப்புறம் அங்கே ஒரு 2 வயல் அதை ஓட்டி நிறவுனா வேலை முடிஞ்சது இங்கே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே அன்றைக்கி நிறவுனதெல்லாம் பார்த்திங்கன்னா நட்டுட்டாங்க. அங்கே ஒரு வயல் இருக்குது, அதுக்கப்புறம் இந்த 10 கிச்சில் ஓட்டணும் ப்ரோ. ஓட்ட வேண்டியதான் ஒரு வாரத்துக்கு.
ஓகே ப்ரோ, இது மேலே இருத்து கட்டிடுச்சு. அவ்வளோதான், இந்த ரயில் நரவுனா அவ்வளோதான். ஒரு 10 நிமிஷம் ஓட்டி முடிச்சிடுவோம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். டாட்டா பாய்.